காட்பாடி காந்தி நகரில் உள்ள திமுக அமைச்சர் துரைமுருகன் மகன் கதிரானந்த் வீட்டில் அமலாக்கத்துறையினர் காலை முதலே சோதனை. கதிரானந்திற்கு நெருக்கமான திமுக நிர்வாகி பூஞ்சோலை சீனிவாசன் வீட்டிலும் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை. இந்தியா கூட்டணியில் இணைய பீகார் மாநில முதலமைச்சர் நிதிஷ்குமாருக்கு ராஷ்டிரிய ஜனதா தளம் தலைவர் லல்லு பிரசாத் யாதவ் அழைப்பு. நிதிஷ்குமாரின் கடந்த கால தவறுகளை மன்னிப்பேன் எனவும் அறிவிப்பு. வங்கதேசம் எல்லை வழியாக ஊடுருவல் காரணிகளை இந்தியாவிற்குள் அனுமதிப்பதா எல்லை பாதுகாப்பு படை மீது மேற்கு வங்க முதல்வர் மம்தா பானர்ஜி குற்றச்சாட்டு. திருச்சி திண்டுக்கல் இடையே பராமரிப்பு பணி காரணமாக பல்வேறு ரயில் சேவைகள் மாற்றம். ஹவுரா குருவாயூர் தேஜஸ்வி விரைவு ரயில்கள் நாகர்கோவில் சென்னை வந்தே பாரத் ரயில் மாற்றுப்பாதையில் இயக்கம். தமிழகத்தில் பொங்கல் பரிசு பெறுவதற்கான டோக்கன் இன்று முதல் விநியோகம். ரேஷன் கடை பணியாளர்கள் வீடு வீடாக சென்று வழங்குவார்கள் என தமிழக அரசு தகவல். கடந்த ஒரே ஆண்டில் வாகன பதிவு மூலம் தமிழக அரசுக்கு 10,000 கோடி ரூபாய் வருவாய். 2023ஆம் ஆண்டுடன் ஒப்பிடுகையில் 33% அதிகம் என தகவல். சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் அனுமதியின்றி போராட்டம் நடத்திய விவகாரம். பசுமை தாயகம் தலைவர் சௌமியா அன்புமணி உள்ளிட்ட 297 பேர் மீது 2 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு. பிரதமர் மோடியின் ஆட்சி காலத்தில் நகைக்கடன் அதிகரித்து பெண்களின் தாலி பறிபோகும் நிலை உள்ளது என காங்கிரஸ் பொதுச் செயலாளர் ஜெயராம் ரமேஷ் பரபரப்பு குற்றச்சாட்டு. மேற்கு வங்க மாநிலத்தில் 8 இடங்களில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் அதிரடி சோதனை. தமிழகத்தில் 1000 கோடி ரூபாய் அளவுக்கு நடந்த சைபர் மோசடி விவகாரத்தில் நடவடிக்கை. தமிழகத்தில் பல்வேறு நெடுஞ்சாலை திட்டங்களுக்கு நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக ஒன்றிய அமைச்சர் நிதின் கட்கரி தகவல். ஈரோட்டில் மாநில நெடுஞ்சாலையை விரிவுபடுத்த ரூபாய் 36 கோடி, திண்டுக்கல்லில் ரூபாய் 5.8 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக அமைச்சர் தகவல். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை கிராமுக்கு ரூபாய் 80 உயர்ந்து ரூபாய் 7,260க்கும், சவரனுக்கு ரூபாய் 640 உயர்ந்து, வெள்ளி விலை கிராமுக்கு ரூபாய் 1 உயர்ந்து 1 கிராம் ரூபாய் 100க்கு விற்பனை.